காஞ்சிபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி பிடிச்சு 3 மாசம் தான் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்காங்க. சரியா 9 மணி மேல இருக்க கூரை பேர்ந்து விழுந்துருச்சு. டம் 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 டம்னு. நல்ல வேலை நம்ம பிள்ளைகளுக்கு பிரேயருக்கா பிள்ளைகள் எல்லாம் வெளியில வந்து கிரவுண்ட்ல நிக்குது. அந்த நேரத்தில் பிள்ளைங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்னு தெரியாது. இன்னும் அதை சரி செய்யறதுக்கு பணம் இல்லை அவங்களுக்கு. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பால்வாடி கட்டடம் எத்தனை கட்டி கொடுத்துருக்கான். பால்வாடி கட்டடம் பள்ளிக்கடம் கட்டி திறக்க முடியல, பால்வாடி கட்டி திறக்க முடியல, ரேஷன் கடை கட்டி திறக்கல. திறக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ரோட போய் இப்படி சுரண்டி பார்க்காங்க, பேத்துக்கிட்டு வருது கையில. இந்த கை நகம் பாருங்க, பாகுபலி நகமா இருக்கும் அவங்களுக்கு. இப்படின்னா சோறு கீழந்து வந்துருது. நம்மளால பிடிச்சி போய் கேச போட்டுறாங்க. கவர்மெண்ட் சோறை ஏன்டா சுரண்டாங்க? கவர்மெண்ட் சுரண்ட கெட்டவன் சுரண்டிட்டான் தலைவர, அதை சுரண்டி காட்டின அப்படின்னு சொன்னா நீ காட்டினது தப்பு, நீ சுரண்டதான் தப்புங்க. டே, கவர்மெண்ட் பணத்தை சுரண்டவன கைது பண்றா அப்படின்னா அதை சுட்டி காட்டியவன் மீது வழக்கு. இதை உரக்க பேசினா நம்ம மேல வழக்கு. நீங்க மண்டையாடி சிரிச்சீங்கன்னா உங்க மேல வழக்கு. ஏன் சொல்லுங்க, அவன் பேசும்போது நீங்க மண்டையாட்டினீங்கல்ல, அப்ப நீங்களும் அதை ஆம வச்சோம்ல. இந்த சட்டம் அப்படி போய்கிட்டு இருக்கு. பேட்டி எடுத்தவன் பேட்டி கேட்டா ஒருத்தன், பேட்டி கொடுத்து ஒருத்தன் பேசினான், சரி அவன் மேல வழக்கு. ஸ்டாலின் திட்டாரு, கவர்மெண்ட் திட்டாரு, ரைட்டு. பேட்டி எடுத்து இப்படி மண்டே ஆட்டிட்டு இருந்தான் பாருங்க. அவன் திட்டம் போது நீ ஆமான்னு சொல்ல அவனத்துக்கு உள்ள விட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வரா, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எவனுமே பேசக்கூடாதுங்கிறான். அப்புறம் எதுக்குங்க பாராட்டுல நடத்துறீங்க? உங்களை தான் எதிர்த்து எவனுமே பேச போறது இல்ல. இது நீங்களே பாராட்டுல நடத்தி பைத்தியம் மாதிரி எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு அலைவான் பாருங்க. அது மாதிரி நான் தான் முதலமைச்சர், நான் தான் துணை முதலமைச்சர், நான் தான் உள்ளாட்சி அமைச்சர். நீங்க சொல்றதுக்கு எதுக்குடா ஆட்சி? எதுக்கு ஆட்சிங்கிற? ஒரு சுய உதவிகளுக்கு கட்டடத்தை ஒழுங்கா கட்டி தர முடியல. கிட்டத்தட்ட 200 பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பல சுய உதவி குழு வச்சிருக்க. அந்த இடத்துல இந்த வார்டுல ஒரு கட்டடத்தை ஒழுங்கா கட்டி தர துப்பலாம என்ன அரசாங்கம்? அது எல்லாத்தையுமே சந்தேகப்படணும். இவன் கட்டியிருப்பான். எப்படி இந்த கணத்தை காணும் ஒரு காமெடி வந்து பாருங்க. வடிவேலு உண்மையிலே வந்து சும்மாங்கெல்லாம் செய்யல, உண்மையிலே நிறைய ஊர்ல கிணத்தை காணும். ஏன் தெரியுமா? கிணத்தை தோண்டியதாக கட்டப்பட்டு அங்க செய்தி சொல்லி அதுக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் எடுத்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. எங்க ஊர் பக்கம் தென்காசியில் இப்படித்தான் ஒரு பஞ்சாயத்துல பிரச்சனை வந்துருச்சு. 9 கிணறு இருக்குன்னு பார்த்திருக்காங்க, தேடி பார்த்திருக்காரு. புதிய கிணறுக்கு வந்து பார்த்திருக்காரு, 8 கிணறு தான் இருக்கு. என்ன ஒரு கிணறை காணும்னு பார்த்திருக்காரு. பழைய கிணறுக்கு போன் அடிச்சிருக்காங்க. அவர் அப்பதான் சொல்லியிருக்காரு, நம்ம வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுச்சு, ஒரு கிணறு தோண்டினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை போட்டு 2 லட்சத்தை எடுத்துட்டேன், என்னன்னு பார்த்து பண்ணிக்கங்க இருக்காங்க. இவர் பார்த்திருக்காரு. சரி, அந்த கிணத்தை மூடியாச்சு. எப்படி தோண்ட கிணத்தை மூடியாச்சு, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பில்ல போட்டு அவர் எடுத்துட்டு 8 கிணறு தான் இருக்குன்னு கணக்காட்டி போயிட்டான். தோண்டாத கிணறுக்கு 3 லட்சம் போச்சு. இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கவங்க தெரியும் நினைக்கிறீங்க? பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் என்னது 9 கிணறா 8 தானடா இருக்கு அப்படின்னா அந்த குப்பைமேடு தாங்க கிணறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதை மூடி. அப்ப அரசாங்கம் என்ன நினைச்சாலும் அவனுக்கு தேவையானதை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த மனநிலை இருக்கு பாருங்க, அதை உடைக்கணும். இந்த பேரூராட்சியோ ஊராட்சி என்பது எல்லா மக்களுக்குமான அடிப்படை வசதியை செய்து கொடுப்பதற்கான அரசாங்கமா இருக்கணும். ஒரு எம்எல்ஏ செய்ய முடியாத ஒரு வார்டு மெம்பர் செய்யலாங்க, ஒரு எம்பி செய்ய முடியாத ஒரு வார்டு மெம்பர் செய்யலாம். இங்க இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களுக்கு எம்எல்ஏ பார்க்க முடியாது, எம்பியை பார்க்க முடியாது. வார்டு மெம்பர் கடவுள் மாதிரிங்க. ஒரு சாதாரண ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு வார்டு மெம்பர் போய் நிக்க வேண்டியதுக்கு, அங்க இருக்க ரேஷன் கடையில் அந்த பொருள் போடல வார்டு மெம்பர் போய் நிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்ல ஒரு சான்றிதழ் வாங்கணும், வார்டு மெம்பர் கூட்டு போய் சொல்லலாம். அதுக்கு தான் வார்டு மெம்பர். வார்டு மெம்பரோட பணி என்னன்னா தெரியுதா? ஒரு பேரூராட்சி மன்றத்தோட தலைவரோட பணி என்ன தெரியுமா? இந்த பேரூராட்சி மன்றத்தில் முழுக்க இருக்கக்கூடிய மக்களின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு வாழ்க்கை முறையை சரி செய்வதான் தலைவரோட பணி. அவர் எம்எல்ஏ நிதிக்கும் எம்பி நிதிக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது எட்டயபுரம் மாதிரி ஊர் எவ்வளவு ஃபேமஸான ஊருங்க. இதெல்லாம் வெளியே போய் சொன்னா சிரிச்சிருவாங்க. மகாகவி பாரதியார் பிறந்த ஊரு, எப்படி பேர் வாங்கின ஊரு. உங்க தூத்துக்குடி மாவட்டத்திலே அதிக நிதி ஒதுக்கப்பட்ட ஊரா இருக்கு. இந்த நிதி ஒதுக்குறன்னு சொல்லும் போது இப்பதான் நமக்கு சந்தேகமே வருது. இவங்க நமக்கு ஒதுக்குனாங்களா அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்கன்னு சந்தேகம் வருது. நிதி ஒதுக்கிட்ட இவ்வளவு நிதி ஒதுக்கீடு, இந்த சாலை போட இவ்வளவு நிதி ஒதுக்கீடு, இந்த குடிநீரை கொண்டு வந்து கொடுப்ப இவ்வளவு நிதி ஒதுக்கீடு. எங்க கவர்மெண்ட்ல இருந்தே சொல்ற அப்படித்தான், நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு. அவன் சொல்ற மாதிரியே ஒதுக்கிடுறாங்க, வந்து நமக்கு சேர மாட்டேங்குது. நிதியை முறையாக பராமரித்து அந்த திட்டங்களுக்கு கொண்டு வந்து போட்ட அப்படின்னு என்னைக்காவது நல்ல நேர்மையான ஆட்சியாளர்னா போடு வைப்பான். பாருங்க, நான் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகி போச்சு. இந்த 1 வருஷத்துல இந்த பேர் புது பஸ் ஸ்டாண்ட் இவ்வளவு கட்டியிருக்கேன் பாருங்க. ஊர்ல போய் பாருங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. 4 பக்கத்துல 3 பக்கம் ஓப்பனா இருக்குது, ஒரே ஒரு பக்கம் ஜோர் எழுப்பியிருக்கான், மேற்கூரை போட்டிருக்காங்க.
முன்னாடி ஒரு 12 பேர் உட்கார்றதுக்கு ஒரு திண்டை கட்டிருக்காங்க. 5.5 லட்சம் ரூபாய் எழுதிருக்காங்க. இதெல்லாம் 5.5 லட்சம் ரூபாய் இதை கட்டிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா, அப்படியே கொஞ்சம் தள்ளி ஊருக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு கட்டிருக்காங்க. நல்லா 4 பக்கம் அடைச்சு கிடச்சி போட்டு ஒரு கதவு ஜன்னலை போட்டு 2-3 ஜன்னலை போட்டு ஒரு கதவை திறந்து பார்த்தா, மோடி இதோட 1.5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. இந்த ஆளுங்கட்சி முதலமைச்சர் திட்டத்தில் 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடுங்க. 2 லட்சம் ரூபாயில வீடை கட்டுன்னு சொல்லுது அரசாங்கம். யாரு? மத்திய அரசாங்கம். 1.5 லட்சம் ரூபாய் வீடு கட்டுன்னு சொல்லுது மாநில அரசாங்கம். அவன் எல்லாம் நம்மகிட்ட சொல்லுது நிப்பாட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டுற மூதேவி அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்லணும். ஏன்னா 12 பேர் உட்காரதுக்கு ஓப்பன் பிளேஸ்ல 4 பக்கம் திறந்து போட்ட சோற கட்டுறதுக்கு உனக்கு 5.5 லட்சம் ரூபா, நாங்க வீடு முழுக்க பூட்டி வச்சுட்டு படுக்கிற வீடு 1.5 லட்சம் ரூபாய் கட்ட முடியுமா? இதுல பெருமை பீத்தலுக்கு 1 லட்சம் வீடு கட்டுறதுக்கு ஆளுக்கு 1.5 லட்சம் கொடுத்துருக்கோம். 1.5 லட்சத்தை வச்சு நாக்கு தான் வலிக்கணும், ஒரு பக்கம் சோவர் தான் எழுப்ப முடியும், அடித்தளமா கட்ட முடியுமா? அப்ப அரசாங்க திட்டம் முழுக்க பாருங்க, அது பாட்டுக்கு கணக்கே கிடையாது. நம்மளே சொல்லிடுவாங்க. சிண்டெக்ஸ் எல்லாம் பாருங்க 50,000 ஒரு சிண்டெக்ஸ், அப்படியே 50,000 இந்த சின்ன வச்சிருப்பாங்க பாருங்க, அது 50,000. நம்புவோமா? நம்ம வீட்டில் தான் நமக்கு வந்து கொடுத்தா ஒத்துக்குவோமா? நினைச்சு பாருங்க. அரசு திட்டம் முழுக்க கையாடல் ஊழல் தான். அப்ப பேரூராட்சி ஊராட்சி இந்த ஊராட்சி துறை எதுக்கு கொண்டு வந்ததுன்னே தெரியல. நாங்களாம் நாம் தமிழர் கட்சியில ஆட்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்க, இந்த ஊராட்சி பேராட்சி கிடையாது, ரத்து. ஊராட்சி பேராட்சி நகராட்சி ரத்து எங்க ஆட்சியில கிடையாது. நேரடியா சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான். அரசாங்கத்தை நல்லாட்சி கொடுக்கிற போது எதுக்கு உள்ளாட்சி அப்படின்னா எங்க கேள்வி. எதுக்கு உள்ளாட்சி தெரியுமா? இங்க இருக்கிற கட்சிக்கார போய் கலாங்கிறது தான் உள்ளாட்சி. இங்க நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர் அவன் எல்லாம் வெள்ளையும் சொல்லி மழைன்னு பாருங்க, அதுக்கு தான் உள்ளாட்சி. நீ அந்த கவுன்சிலராய் சம்பாதிச்சுக்கோ, நீ இந்த கவுன்சிலராய் சம்பாதிச்சுக்கோ, நீ தலைவராய் சம்பாதிச்சுக்கோ, நீ அவனை ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சுக்கோ, நீ அவனை பின்தொடர்ந்து சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லி ஒவ்வொரு பதவியை கொடுத்துருவாங்க. அப்பெல்லாம் எல்லாரும் எம்எல்ஏக்கு போட்டி போட வந்துருவாங்கல்ல, எல்லாரும் எம்பிக்கு சீட்டு கட்டுவாங்கல்ல. அப்ப இவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணணும். அங்கங்க நீ தான் தலைவரா இருக்கலப்பா, என்ன தலைவரா? இவங்க எம்எல்ஏ, இவங்க எம்எல்ஏ உட்காந்துருப்பாங்க. நம்மால பேராட்சி மன்ற தலைவர் வரணும்னு வச்சுக்கோங்க, என்ன தலைவரா? நான் போறேன், எம்எல்ஏவே என்ன தலைவர்ன்றாரு. செருப்பு எடுத்து அப்படி மூதேவிய, நீ தலைவர்னா தலைவராகிறியா? அவன் எம்எல்ஏ உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவன் எம்பியா உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே மனக்கோட்டையில் படுக்க போறதுக்கு இப்படி நம்மளுக்கு உங்க கவுன்சிலராக, ஊராட்சியாக, உள்ளாட்சியாக இந்த துறைகளை உருவாக்கியது எல்லாரும் கொள்ளையடிச்சு. அது எப்படி தெரியுமில? 1000 ரூபா கொள்ளையடிக்கிறான். கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எம்ஜிஆர் போய் கேட்டிருக்காங்க, தலைவரா எல்லாம் கொள்ளையடிக்காம எல்லாம் ஆட்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நமக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. எம்ஜிஆர் படுத்து படுத்து தூங்காம பார்த்துருக்காரு. என்னடா பண்ணலாம்னு யோசித்து எல்லாருக்கும் சரியா கொடுக்கணும்யா. 100 ரூபாயும் அமைச்சரை கொள்ளையடிச்சிடக்கூடாது, லட்ச ரூபாயும் எம்எல்ஏ கொள்ளையடிச்சிடக்கூடாது, பிரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சின்னு ஒன்று உருவாக்கு. வரிசையா 1 ரூபாய் எடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு எங்களுக்கு 10 ரூபாய் போடுங்கன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப என்ன ஆகி போகுது? முதலமைச்சர் அங்க கோடி கொள்ளையடிக்காரு, அமைச்சர் லட்சம் கொள்ளையடிக்காரு, எம்எல்ஏ 1000 கொள்ளையடிக்காரு, சேர்மன் இங்க 100 கொள்ளையடிக்காரு, வார்டு மெம்பர் 10 ரூபாய் கொள்ளையடிக்கான். நம்மகிட்ட சாதாரண சின்ன வேலை பார்க்கணும் கூட 1 ரூபா வந்து ஆட்டையை போட்டு போயிருக்கான். எல்லாம் யார் வீட்டு காசு? வாக்கு செலுத்திய வரி செலுத்திய நம்ம ஓட்டு பணம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஓட்டு வாங்க, ஓட்டு போடுறதுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டோம், ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபாய் நம்ம ஆளு பீத்திக்கிட்டு இருக்கோம். அடே அப்பா, ஏதா நீ உங்க வீட்டுல 3 ஓட்டு வாங்கலையா? 4 ஓட்டுக்கு வாங்கிட்டேன், என் மகனுக்கு வேற ஓட்டு வந்துருச்சு, ஊர்ல இருந்து வாரான்னு சொல்லி வாங்கிட்டேன் அப்படி நீங்க பெருமை பித்தலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் 4 ஓட்டுக்கு 4000 கொடுத்துட்டு வருஷம் 4000 ரூபாய் நம்ம வீட்டுல இருந்து ஆட்டையை போடுறான். அதை விட கேவலமா ஒண்ணு சாராய கடன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அடே அப்பா, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஒரு வீட்டில் ஆட்டையை போட்டா கூட மாசத்துக்கு 3000, எவ்வளவு? கிட்டத்தட்ட 30 நாள் 6000 ரூபாய், வருஷம் முழுக்க 72,000 ரூபாய். 5 வருஷம் என்ன ஆகி போச்சுன்னு பாத்துக்குங்க. நீங்க வாங்கின 1000 ஓவாவுக்கு அவனுக்கு வருஷத்துக்கு 72,000 ஓவா அழுதுதான் மிச்சம். இதுல கடை வேண்டான்னு பேசான்னு வச்சுக்கோங்க, 2 பேரை கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. சார் நடுங்குது சார், சார் உடனே நிப்பாட்ட முடியாது சார், அதை வீடியோ எடுத்து வர போடுறாங்க. கடை வேண்டும், கடை வேண்டும், கடை வேண்டும், கடை வேண்டும். செத்து தொலை நாய். இப்படி நடுங்கிற நாய் இருந்தா செத்தான ஒழுங்கா கை வச்சிருக்க நானாவது இருந்துட்டு போறேன், இல்லை இருந்துட்டு போறேன்னு. எங்க ஊர்ல இப்படிதான், இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு தாலுகால ஒரே சாராய கடை இருக்குது. அந்த தாலுகா தென்காசி மாவட்டத்தில் சிவேரி தாலுகா இருக்க கடையெல்லாம் அடைச்சிட்டோம். அந்த ஒரு கடையை விட்டு வச்சிருக்கோம். அவர் கேட்கிறாரு, இப்போ வந்து ஏசி கலாலு அந்த மாவட்ட மேனேஜர் கேட்கிறாரு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி, சார் நம்ம ஊர்ல ஒரே ஒரு கடதாசி இருக்கு சார், எல்லாரும் விருதுநகர் மாவட்டத்தில் போய் குடிக்காங்க சார், எங்க மாவட்டம் தென்காசி. அவர் என்கிட்ட பேசுறது பாருங்க, எங்க ஊரோட எங்க மாவட்டம் முடியுது, தேவைவட்டம் சிவகிரியோட முடியுது, நாங்க எல்லையில பார்டர்ல படுத்து கிடக்கிறோம். அவர் ரொம்ப நாசுக்கா பேசுறாராம். சார் தென்காசியில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் விருதுநகர்ல போய் குடிக்காங்க சார். நான் கேட்டேன், விருதுநகர் ஆந்திராவிலையா சார் இருக்கு சார்?
அவர் என்ன சொல்ல வராரா, தென்காசிக்கு வருமானம் வரமாட்டுக்குதான், விருதுநகருக்கு வருமானம் பேர் தான். அதனால என்ன செய்யணும் சார், 2 கடையை நீங்க இப்படி உள்ளூர் பெரிய மனுஷங்க பார்த்து அனுபவிச்சிங்கன்னா கடையை திறந்து. அதான் நான் கேட்டேன், சரி இன்னைக்கு சாராய கடையை திறந்துடலாம். ஏன்னா உடனே எங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, ஊர்ல வீட்டுக்கு விற்கிறாங்க மதிவாணன், நீங்க கடையை அடைக்கிறதுல நல்லா தான் இருக்கு, ஆனா பாருங்க வீட்டுக்கு விற்கிறாங்க. இந்த பாருங்க இவர் இருக்காரு பாருங்க, இவங்க பக்கத்து வீட்டுல விற்கிறாங்க. ஆனா நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டு திறக்கிறதுக்கு பதில் இவங்க வீட்டு தட்டிட்டாங்க. இவர் மானஸ்த என் வீட்டு தட்டிட்டான்னு போலீஸ் போய் நிக்கிறான். போலீஸுக்கு தட்டவனை திறக்க பிடிக்க முடியல, தட்டக்கூடாதுன்னு சொல்றவனை தான் பிடிக்க முடியல. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுது, என்னமோ மதிவாணன் இங்க இருக்க வரைக்கும் நீங்க தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு. நான் கேட்டேன், சரி மேடம் 100 பேர் விற்கிறான், உங்களால பிடிக்கத்தான் முடியல, கழுத ஒரு கடையை திறந்து விட்டுருவோம். ஒரு 4 வருஷம் கழித்து கஞ்சாவா எல்லாரும் குடிக்காங்க, என்ன மதிவாணன் இப்படி எங்க பார்த்தாலும் கஞ்சாவா இருக்குன்னு சொல்லி ஒரு கடையை திறந்துன்னு கேப்பீங்களா? சரி அது ஒரு 4 வருஷம் கஞ்சாவும் சரக்கும் வந்துருச்சு, நம்ம பிள்ளைகளை நடமாட முடியும். இப்ப விற்கிற சரக்கே பொம்பளை பிள்ளைகளை விட மாட்டேங்காங்க. அப்புறம் என்ன சொல்லி வைப்பீங்க, தம்பி ரொம்ப பிரச்சனையா இருக்கு தம்பி, எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை வெளியே போக முடியல, ஒரு வீட்டை திறந்து விட்டுருவோமா, இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வாங்க அப்படின்னு திறந்து விட்டுருவோமா? கேட்கல. இப்ப என்ன இப்படி பேசுறீங்க நீங்க, சின்ன ஒரு வயசு மரியாதை வேண்டாமா, ஒரு அரசு அதிகாரி பேசுற மாதிரியா கேட்க, அரசாங்க அதிகாரி மாதிரியா பேசுறீங்க, அரசாங்க அதிகாரி மாதிரியா பேசுறீங்க. அரசாங்க அதிகாரி எப்படி இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் நல்ல மக்களாக வாழணும். குடியாருன்னு சொல்லக்கூடாதுன்னா மது பிரியர்னு சொல்லுங்க. அடே அப்பா, மரியாதை. திருடன் சொல்லாது, திருடர் அப்படி சொல்லுங்க. டர்ன்னு சொன்னா தான் அவருக்கு மரியாதை வருமா, திருடன் சொன்னா அவர் தூக்கு போட்டு செத்துருவாராம். நம்மளை பார்த்து அக்யூஸ்ட் மாதிரியே சொல்றது, இங்க வாயா அங்க போயா, வேலையா வாயா அங்க வாயா. அவங்க வீட்டில் வேலைக்கு 2 ரூபாய்க்கு போய் நிக்க மாதிரி விளக்க மாத்திரம் எடுத்து ஒரு நாள் அடிக்கணும். ஏன்டா என் வரி பணத்தில் வாங்க சம்பளம் வாங்குற நாய் என்னை பார்த்து வாப்போன்னு பேசுவியா? கேப்பல்ல, கேப்ப அரசு அதிகாரி ஒருத்த எங்காவது ஒருத்த என் வரி பணத்தில் சம்பளம் வாங்குற என்ன சாதாரண பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மரியாதை கொடுத்துருக்க? மக்களை என்னைக்கு மரியாதை உட்கார வச்சு பேச துப்பு இல்லையோ ஒண்ணு இல்லைங்க. காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாருக்கும் சேர்த்து சொல்ற, ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் மதிக்காது உங்களை. ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னா ஒரு நாய் மதிக்காது. தெருல ஒரு நாய் வரைக்கும் சத்தம் சொல்ற, இருக்கிற வரைக்கும் தான் அதிகாரம் இந்த மக்களுக்கா இருந்துடணும். ஒரு ஒரு அதிகாரி, போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து மாற்றலாகி போறாரு, மக்கள் வருத்தப்படணும். அந்த இன்ஸ்பெக்டர் இப்ப சொன்னார்ல அண்ணன், இந்த இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பிரச்சனை தெரிஞ்சிருக்கு, இதுதான் அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய பேச்சு, அந்த ஆய்வாளருக்கு கிடைத்த மரியாதை. அப்படி ஒவ்வொரு ஆய்வாளர்களும், ஒவ்வொரு காவல்துறையும், ஒவ்வொரு வருவாய்த்துறையும், ஒவ்வொரு விஓ, ஒவ்வொரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும், ஒவ்வொரு தாசில்தாரும், ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மக்களுக்கான வாழணும். அவன் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகிறான், மக்கள் கண்ணீர் சிந்தணும். பாக்குறீங்களா பள்ளிக்கூடங்கள, ஒரு சில பள்ளிக்கூடங்கள வாத்தியார மாத்திட்டாங்க, பிள்ளைகளாம் சேர்ந்து கட்டி பிடிச்சு அழுவுது. ஏன்? அவனை போல ஒரு சிறந்த ஆசிரியர், பிள்ளைகளை நேசித்த ஆசிரியர் கிடைக்க மாட்டேங்கிறான். அப்படி ஒரு நல்ல ஆசிரியர் பேர் எடுக்கணும், நல்ல வருவாய்த்துறை அதிகாரியின் பேர் எடுக்கணும். அதே மாதிரிதான் மக்கள் பிரதி, இவங்களுக்கெல்லாம் மேல, இவங்கெல்லாம் மக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்குறவங்க, அவங்கெல்லாம் நம்மளை ஆளுகை செய்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க. இவங்களை விட எவ்வளவு பெரிய பேர் எடுக்கணும். எட்டயபுரத்தில் பேரராஜ் தலைவரியா, மனுஷன் 5 வருஷம் ஆண்டாரியா, தண்ணி அப்படி கொடுத்தாயா அப்படின்னு பேர் வாங்கணும்ல. தண்ணியே கிடைக்க மாட்டுக்கு, தண்ணி சீவலப்பெரிய தண்ணி ஒழுங்கா வர மாட்டுக்கு, கம்மாயில போற எடுத்து உப்பு தண்ணியை கொண்டு போடுறேன்னு சொல்றாங்களே, உன் குடும்பம் வம்சம் விளங்குமா? இத்தனை பேரோட சாபம் உன் வம்சம் விளங்குமா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வைக்கிறேன்னு பாரு. உன் குடும்பத்தை ஆஸ்பத்திரியில் செலவழிச்சு அந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டு போல நாங்க சாபம் விடுறோம். நடக்கும். இங்க மனுஷங்க பாதிக்கப்பட்ட மக்களோட பணத்தை, வரி பணத்தை எவெல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கணும் அவன் எல்லாம் பாருங்க ஆஸ்பத்திரியில் போய் கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இங்க கையெழுத்து போட்டு களவாங்க, அங்க போய் கொடுக்க, இங்க கையெழுத்து போயிட்டு களவாங்க, அங்க போய் கொடுக்க. அதான் நடக்கும். மக்களோட வரி பணத்தை திரும்ப ஒருத்தனும் நிம்மதியா இருந்த சரித்திரமே கிடையாது. என்ன இன்னைக்கு நாங்க நிம்மதி கெட்டு போயிட்டோம், நீ 4 வருஷம் கழிச்சாலும் கெட்டு தான் போவ. அப்ப ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சியாளர் நாங்க வைக்கிற கோரிக்கை அதுதான். ஒரு மயானங்கிறது மிக முக்கியமானது. மனுஷன் கடைசி காலகட்டத்தில் இறந்ததுக்கு அப்புறம் வாழும் போது அது கிடைச்சு இது கிடைச்சு அது எல்லாம் இல்லைங்க. தண்ணி கிடைச்சு அது கிடைச்சு இது கிடைச்சு எதுவுமே கிடைக்கல வைக்கல, எவ்வளவோ இன்ப துன்பத்தில் போராடுறாங்க. செத்த பிறகு அந்த சரியா ஒரு 6 அடி நிலம் 2 அடி அகலத்துக்கு அதை கொண்டு போய் வைக்கிற இடம், அதை கொண்டு போய் எரிக்கிற இடம், அது நிம்மதியா இருந்துடும். அவன் போகும்போது போய் கொண்டு போய் மக்கள் அங்க வைக்கிற போது அவன் செத்து போறது பிரச்சனை இல்லை, போற நம்மளும் செத்து போயிருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனா என்ன ஆகும்? எரிக்கக்கூடிய இடமே எப்படா எரிஞ்சு விழும், இடிஞ்சு விழும் மாதிரியே நிக்குது.
இல்லைன்னா சட்டத்தை மாற்றணும். இனிமேல் இந்த ஊரில் யார் செத்தாலும் பேரராட்சி தலைவரும் எல்லா மெம்பர் தான் தூக்கி போடுன்னு சொல்லி சட்டத்தை எழுத ஒரு போராட்டம் நடத்தணும். இவங்க போய் போட்டு ஒரு நான் தலையில் இடி உலட்டும் நம்மாருன்னு அப்பயாவது முதலுக்கு அறிவு வருதான்னு பார்க்கணும். கூடிய விரைவில் அந்த மயானத்தை சரி செய்து கொடுக்கணும். புதிய மயானம் கட்டுவதற்கான வழிவகை ஏற்பாடு செய்யணும். அதே போல குடிநீர் இங்கே பாதுகாப்பை உறுதி செய்யணும். பிஹெச்சோட அளவு 8 குடிநீரோட பிஹெச்சோட அளவு 7 இருப்பதற்கான உறுதித்தன்மையை இந்த ஆட்சியாளர்கள் சரி செய்து கொடுக்கணும். 7க்கு மேலே 7 கீழே போயிடக்கூடாது. அது அமிலத்தன்மை கொண்டதாகவோ காரத்தன்மை கொண்ட குடிநீராக இருக்கக்கூடாது. குடிக்கிற நீராக இருக்கணும். எல்லாரும் காசு கொடுத்து குடி, அது அவங்க இஷ்டம். ஏன்னா அரசாங்கம் வித்துருச்சு. அக்வாபினா கம்பெனிக்கார விற்கான் துட்டு இருக்கவங்க நான் இந்த துணி வாங்கிட்டு போட்டோம். காசு இல்லாதவனுக்கு நல்ல குடி தண்ணீர் வந்துடணும். இங்க தண்ணியை கொண்டு வந்து 10 ரூபாய் கொடுத்துக்கு 20 ரூபாய் கொடுத்து விற்கிற வேலை இருக்கக்கூடாது. நாமளே கொடுக்கணும். அவனுக்கு எங்க இருந்து தண்ணி வருது? ஏன் அவனுக்கு வர்ற தண்ணி அரசாங்கம் எடுக்க முடியாதா? அந்த வண்டி சிண்டெக்ஸ அரசாங்கம் பேரூராட்சி துறை மூலமா எடுத்துட முடியாது. பாருங்க, சென்னையில மாநகராட்சியில் 188 வண்டி ஓடுது. அம்பிட்டு வண்டியை வச்சு தண்ணி கொடுத்தாலும் சரி, அது மாதிரி 2 வண்டியை போடு, வீட்டு வீட்டு தண்ணியை கொடு, சரியான இடத்துல அடுத்து போடு, நல்ல தண்ணி எடுத்து கொடு, முடிஞ்சிருச்சு. எல்லா வார்டிலும் சுயோதக்குழு இருக்கு. எல்லா வார்டிலும் இருக்கு. எல்லா வார்டு சுயோதக்குழு பெண்களுக்கும் சரியான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா நம்ம பேரூராட்சி 100 நாள் வேலையும் கிடையாது. அதனால அப்படியே போய் உக்காந்தமா வந்தமா ஊர் பொறணிய பேசினமா 100 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வரலாம். அதுவும் இங்க வாய்க்கல. பேரூராட்சி சொல்லி தலையில மண்ணெண்ணி போட்டாங்க. அதனால ஒழுங்கா அந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. மகிழ்ச்சியோடு இருங்க. ஏங்க ஒரு திட்டத்தை கொடுங்க, 2 ரூபா சாப்பிட்டு கூட போங்க. அந்த மக்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துங்க, 4 ரூபா வாங்கிட்டு கூட போங்க. ஏன் அவங்க வாழ விடாம தடுத்து அந்த பொழப்புல மண்ணெண்ணி போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? சுயதொழில் கட்டடத்தை சரியா கட்டி கொடுங்க. அந்த பெண்கள் அவங்களுக்கு தேவையான செஞ்சுட்டு போட்டோம். குடிநீருக்காக தோண்டப்படுற அந்த குழாய்க்காக தோன்றீங்கல்ல, அந்த சாலை உடனே போட்டு கொடுங்க. இதெல்லாம் எங்க சாதாரண வேலைங்க. 5 வருஷம் ஊராட்சி தலைவரா பேரூராட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒரு முறை லஞ்சம் வாங்காம ஊழல் செய்யாம சரியா அந்த திட்டத்தை போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், 15 வருஷத்துக்கு அது திருப்பி தோண்ட வேண்டாம். அந்த ரோடை மறுபடி தோண்ட வேண்டாம், குழாயை தோண்ட வேண்டாம், லைட்டை போட வேண்டாம். இந்த இருக்கு பாருங்க லைட்டு, இதெல்லாம் எம்மாத்திரம் நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு தடவை பல்ப் மாத்திர மாதிரி கணக்கு எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை அம்மளுக்கு காசு போயிட்டு இருக்கு. அதே போல இந்த சொன்னாங்கல்ல, இந்த ஊராட்சியில் குப்பை அள்ளுற நிர்வாகிகள், பேரூராட்சியில் குப்பை அள்ளுறவங்களை கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வச்சுக்கிறது. இவங்க ஜமீன்தார் பரம்பரை. அப்படியே 10 வேலைக்காரர்களோட படுத்து வச்சவங்க இங்கிட்டு இப்படி தூக்கு இப்படி தூக்கு இப்படி 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 அப்படிங்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து தவிக்காங்க. ஏன்னா ஊர்ல குப்பை அள்ளதுக்கே இடம் பத்தாம இருக்கு. பேரூராட்சியில் ஆள் பத்தல. எல்லா வார்டுக்கும் தினந்தோறும் குப்பை அள்ளணும். இப்ப அப்படியா இருக்கு? உங்க வார்டு என்ன வார்டு? 4ஆவது வார்டு. போன புதன்கிழமை வந்துருச்சுல, அடுத்த புதன்கிழமை வருவாங்க. அது ஒரு வாரம் குப்பையிலே சாப்பிட்டு தூங்குங்க. தினம் குப்பை எழுறதெல்லாம் அப்ப தினம் குப்பை எழுற அளவுக்கு துப்புரவு தொழிலாளர் கம்மியா இருக்கான்ல. உன் வீட்டு கல்யாணத்துக்கு 10 பேரும் கூட்டு போயிட்டுனா ஊர் நாரவா? எல்லாரும் உன் வீட்டில் வந்து படுக்கவா? கல்யாண மண்டபத்தை கொஞ்சம் நல்லா இழுத்து போட்டு விடுங்க. அந்த 10 நாள் நம்ம ஆளு வந்து படுத்து எரிஞ்சு வரட்டும். பேரூராட்சியில் இருக்க வேண்டாம். ஊர் முழுக்க குப்பையா கிடக்குமா? யோசிச்சு பாருங்க. துப்புரவு தொழிலாளருக்கு மேல சரியா சம்பளத்தை கொடுக்கறதுல, அதுவும் பேரூராட்சி நகரத்தில் பெரும் மானக்கேடு. 4500 ரூபா. அது அரை நாள் சம்பளம். அவன் வேலை பார்க்கறது 8 மணி நேரம். அதுலயும் கரெக்டா வரலன்னு அவங்கள மட்டும் கேட்டுருவாங்க. ஆபீசர் வந்துருவாங்க. வந்துட்டு உங்க யூனிஃபார்ம் எங்க? ஆடா மூதேவி, வாங்குற 4500 ரூபாய்க்கு அந்த கோட்டும் சூட்டும் போட்டு அந்த கை குளோஸை போட்டு முகமூடிய போட்டு அந்த வேலைக்கு போனான்னு செத்தான 50,000 சம்பளம் வாங்குற மூதேவியில ஹெல்மெட் போடாம போறான். அவனை பாக்குறது இல்ல. அவன் பேராட்சி இன்ஜினியர் ஒழுங்கா மண்டல மாட்டாம வந்து நின்று இங்க போட்டோ எடுத்துக்கிற அவனை கேட்கறது இல்ல. என்னென்ன துறையில் நடக்கிற ஊழலை பற்றி எல்லாம் பேசவே மாட்டாங்க. அங்க இருந்து பிடிஓ இதுல இருந்து வந்துடுவாங்க. சரியா இருக்கா? இந்த கடல்ல அந்த டீ வாங்குறவன் இந்த கிளர்க்கு கீழே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க, பியூன் மாதிரி. அவனை பிடிச்சி தான் டிங்கு டிங்குன்னு மண்டையை பிடிச்சி ஆட்டுறது. கரெக்டா ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காரு அவர். பாவப்பட்டவங்களை மறுபடியும் சங்கடப்படுத்தி வாழ்றதை விட அரசாங்கம் என்ன, நம்ம நல்ல வாழ்க்கைங்க. நான் விஓவா இருக்கேன், நான் ஆர்ஐயா இருக்கேன், நான் பிடிஓ அதிகாரியா இருக்கேன், நான் தலைவரா இருக்கேன், நான் மெம்பரா இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு வாழ்க்கை இல்லைனாலும் கூட எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க. உங்க அளவுக்கு இல்லைனா, உங்க பிள்ளை அளவுக்கு இல்லைனா கூட குறைஞ்சபட்ச அடிப்படை தேவையில்லாத எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு ரோட்டுக்கும் தண்ணிக்கும் குடியிருக்கிற வீட்டுக்கும் செத்த நேரத்தில் எரிக்கிற மயானத்துக்கு கூட எங்களை கையேந்துற அளவுக்கு கேவலமான பிச்சைக்காரனா மாத்தாதீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆக வேண்டாம், லட்சாதிபதி ஆக வேண்டாம், ஏதோ 1000-50 சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு போறோம். எதுக்கு இப்படி ரோட்ல பிச்சைக்காரன் மாதிரி நிப்பாட்டி எங்களை கத்த விடுறீங்க? யோசிச்சு பாருங்க.
உங்க ஆட்சியில் நாங்க நல்லா வாழ்ந்தேன்னு பேர் வந்தா தானே சரி. இப்படி ஆட்சியில் இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை போராட்டம் பண்ணி கத்தி கத்தி போனாங்க அப்படின்னா உங்க குடும்பம் எப்படி வழங்கும்? அப்ப ஆட்சியில் இந்த 3 ஆண்டு காலம் இன்னி வரைக்கும் நடக்கல. இதற்கு அப்புறமாவது இந்த பேரூராட்சி நிர்வாகம், இந்த தலைவர்கள், இந்த பேரூராட்சி செயலாளர், முதல்ல பேரூராட்சி செயலாளர் நல்லா தெரிஞ்சுக்குங்க. தலைவருக்கு நீங்க கட்டுப்படணும் அவசியம் கிடையாது. நீங்க நிரந்தர பணியாளர், நீங்க அரசு அதிகாரி, 50 ஆண்டு காலம் வேலை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர். தலைவர் 5 வருஷம் வருவார் போவாரு. நீங்க நினைச்சா இந்த நிர்வாகத்தை சரியா பண்ண முடியும். நீங்க தலைவர் கைக்கூலியா மாறிக்கிட்டு தலைவருக்கு கட்டுப்பட்டுட்டு தலைவர் சொன்னா தருவேன், தலைவர் கையெழுத்து போடா தருவேன் அப்படிலாம் ஏமாத்துற வேலையை விட்டுட்டு தலைவரையே மீறி நீங்க செய்ய முடியும் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கிறத உணர்ந்து இந்த பேரூராட்சி செயலராவது இங்க இருக்கக்கூடிய இந்த அடிப்படை தேவைகளை உடனடியாக செய்து கொடுக்கணும். அடுத்த முறை இப்படிலாம் மைக்கு போட்டுலாம் வந்து கத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். நேரடியா ஆர்டி ஆக்ட் தான், தகவல் பெறும் உரிமை சட்டம் தான், அதை எடுத்துக்கிட்டு மதுரை ஹைகோர்ட் தான், மதுரை உயர் நீதிமன்றத்தோட கிளை நீதிமன்றம் தான் போவோம். இனிமே நீங்க பேச வார்த்தை இங்கெல்லாம் மனு கொடுக்கிறது, வாங்க தம்பி பாண்டி வாங்க வாங்க பார்த்து எவ்வளவு நாளாச்சு, என் பொண்ணு வீட்டு வந்திருக்கார பாண்டி தலைவர் வீட்டுல, அப்படியே ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியும் அவர் வந்து வாங்க ஒரு டீயை வாங்கி கொடுங்க, அந்த டீலே செத்துருச்சு எல்லாமே. எது சுடுகாடு செத்து போச்சு, ரோடு செத்து போச்சு, குடிநீர் செத்து போச்சு, ஒரு டீல பாண்டி என்ன வீட்டுல டீ குடிக்க முடியாது வந்தாரக்கும். இப்படியே வாரவைகளுக்கு சும்மா ஜால்சா போட்டு இந்த ஏமாத்துற கடமெல்லாம் அலையாது. இந்த கூட்டம் தான் இது உங்களுக்கு சொன்ன அறிவிப்பு. இந்த விலைகளை இன்னும் 2-3 மாதத்துல செய்யலனா கட்டாயம் இந்த ஆட்சியில் நீங்க என்னென்ன கொடுமைகள் செஞ்சிருக்கீங்க, என்னென்ன ஏமாற்று மோசடி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத உயர்நீதிமன்றத்தின் வாயிலா எடுத்து அதை இந்த ஊர்ல பதாக வைப்பதன் மூலம் அல்லாம சட்டத்தின் மூலமாக உங்க வேலை உங்களோட பொறுப்புகளை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு, பதவி இழப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நீதிமன்றத்தின் மூலமா ஒரு ஆர்டர் பெறுவோம். நாம் தமிழர் மற்ற கட்சி மாதிரி பேசிட்டு போயிடுவோம் நினைக்காதீங்க. சும்மா காட்டி மைக் கிடைச்சா பேசுறாங்க கிடையாது, பேசவும் செய்வோம் செய்யவும் செய்வோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் பல இடங்கள்ல பல காரியங்களை அப்படிதான் செஞ்சிருக்கோம். முதல்ல சொல்லுவோம், நான் சொன்னல எங்க ஊர் பகுதியில் சாராய கடை வேண்டான்னு சொன்னோம், எப்படியோ சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப நிலைமை என்ன ஆகி போச்சு, ஒரு தாலுகால ஒரு சாராய கடை தான் இருக்குது. அது என்ன கோவம் வருதோ அதுவும் போச்சு அன்னைக்கு, அது வரைக்கும் தான் அது இருக்கும். அப்ப இதே எங்க ஊர்ல சுள்ளைகள் நிறைய இருக்குது, 240 சுள்ளை ஏற்கனவே 43 மூடிட்டோம். டெல்லி தீர்ப்பாயத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் தீர்ப்பு வாங்கி நான் அடுத்த மாசம் 137 சொல்ல மூட போறோம். உங்க ஊர் வரைக்கும் எங்க சொல்லதான் வருது, செவேர்ல இருந்து செங்கல் வருது பாருங்க, அந்த செங்கல் எல்லாம் எங்க மண்ணு தான். இப்படி மண்ணுக்கு மக்களுக்கு எதிராக நடக்கூடிய அநியாயங்களை சும்மா மைக்கில் பேசுறது மட்டும் நாம் தமிழர் கட்சி கிடையாது, கட்டாயம் தடுத்து நிறுத்துவோம். ஆட்சியில இருக்கோ இல்ல இந்த சட்டம் கொடுத்த அடிப்படை சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி எங்களுக்கு வழக்கறிஞர் இருக்காங்க. எல்லா வழக்கறிஞரும் காசு கொடுத்தா எங்க அண்ணன் பாண்டியே வழக்கறிஞர் ஆயிட்டார். இப்ப என்ன ஆகி போச்சு, நாங்களே வழக்கறிஞர். எங்களுக்கு மூத்த பாண்டிக்கு மேல ஒருத்தர் மூத்தவர் இருப்பார்ல, பாண்டியனும் போக முடியல, அவர் அங்க இருந்து நீ விடு தம்பி போட்டு விடு நான் பாத்துக்கிறோம் பாரு. சென்னைக்கு போனோம், அங்க அண்ணன் ராவணன் இருக்காரு, முடிஞ்சு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்குது. காசு கொடுத்துதான் ஒரு வேலையை செய்யணும் அவசியம் நாம் தமிழருக்கு கிடையவே கிடையாது. அதனால இந்த பேரூராட்சி நிர்வாகம் இதை முறையா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ சின்ன பசங்க பேசுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள், உங்க பேரூராட்சிக்கு வரிப்பணம் செலுத்தியவர்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நீங்க தான் எங்க பேரூராட்சி தலைவர். தார்மீக உரிமையோடு கேட்கிறோம், எங்கள் அடிப்படை கோரிக்கை சாலை வசதிகள், அந்த குடிநீர் தேவைங்க, மயான வசதி, பெண்களுக்கான அந்த சுயோத குழு பெண்களுக்கான கட்டடம், கழிப்பறை வசதி, இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. ஒன்னு ஒன்னா எடுக்க செய்து கூட நேரம் எடுத்துக்கங்க, பிரச்சனை இல்லை. ஆனா சொன்ன காலத்திற்குள்ள அதை செய்து கொடுங்க. கட்டாயம் நான் சொல்றேன், நீங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அடுத்த முறை உங்களுக்கு ஓட்டு வரும். துட்டு கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப நானே போய் வாங்க நம்ம கட்சி போராடி தான் கிடைச்சிச்சு, ஓட்டை நமக்கு போடுனா எங்க ஆள் போட மாட்டாங்க. நம்ம போராடணும், தலைவர் எல்லாம் செஞ்சு கொடுத்தாருல அப்படின்னு தலைவர் தான் போடுவாங்க. அப்ப நல்லது செஞ்சு வாக்கை வாங்க பெறக்கூடிய நிலைக்கு இந்த பேரூராட்சி நிர்வாகம் வரணும். அதை இந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கண்காணிப்பில் கொண்டு வரணும். ஏன்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சேர்த்து தான் எழுப்போம். ஏன்னா ஒரு பேரூராட்சி அவர் கீழே வருது, உள்ளாட்சி தலைவர் கீழே வருது. மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சா உள்ளாட்சித்துறை பொறுப்பாளர்களை பதவி நீக்கம் தகுதி இழப்பு செய்ய முடியும்.
அப்ப சரியான தகவலை அவர் பெறுகிறாரா, அந்த வேலையை சரியா செய்யறாரா, இல்லம்மா இங்க இருக்கக்கூடிய எங்க அம்மா கீதாஜீவன் முன்னாடியும் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாடியுமே பொம்மைக்குட்டி மாதிரி போறாரா அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தில் கேட்கக்கூடிய காலம் வரும். ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை அசட்ட பண்ணாம ஏதோ பேசுறாங்க போறாங்கன்னு நினைக்காம கட்டாயம் இந்த 3வது வார்டுல மட்டுமல்ல எட்டயபுரம் பேரூராட்சி முழுமைக்கு இருக்கக்கூடிய குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். நான் தமிழன்.